வணக்கம், வெல்கம் டு பிரேமி ஹேண்ட்கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்கொயர் பீட்ஸ் வச்சு ஆஃபீஸ்லாம் கொண்டுட்டு போகிற மாதிரி ஒரு ஹேண்ட்பேக்குக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ராணி பிங்க் கலரில் பீடு எடுத்திருக்கோம். அதுக்கு மேட்சாகவே நம்ம வெல்வெட் கிளாத்தில் உள்ள பவுச் ரெடி பண்ணி இதோட அட்டாச் பண்ணியிருக்கோம். ஹேண்ட் ஸ்டிச் எல்லாம் போட்டு அட்டாச் பண்ணியிருக்கோம். உள்ளுக்குள்ள காயின்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நல்ல பெருசாக பேக்கோட லென்த்து வரைக்குமே நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அப்போ தாராளமாக நம்ம கையை உள்ளே விட்டு திங்ஸஸ்லாம் எடுக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஃபுல்லாகவே பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா எப்போதுமே நீட் ஃபினிஷிங் கொடுத்து பண்ணி கொடுக்குறோம். 2 ரன்னர் எப்போதுமே போட்டிருப்போம். அவுட்டர் ஜிப்பில் 2 ரன்னர். ஏன்னா நம்ம அதிகமாக யூஸ் பண்ணும் பொழுது ஒரு ரன்னர் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. நம்ம நல்ல குவாலிட்டியான ரன்னர்ஸ் தான் போடுறோம். இருந்தாலும் அவசரத்தில் பேகை நம்ம இழுக்கும் பொழுது ஏதாவது மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்காங்க. எப்போதுமே நான் 2 ரன்னர் தான் போட்டு கொடுப்பேன். இந்த பேகு நல்ல ஒரு பிங்க் கலர் பீடுங்க, ஒயிட் கலர் ஒயரில் எடுத்திருக்கோம். இதோட கட் ஒயர் மெஷர்மெண்ட் 7.5 ஸ்கேலில் 30 கட் ஒயர் எடுத்திருக்கேன். 30 கட் ஒயர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 2 ஒயர் வச்சு ஒரு நாட்டு போட்டோன்னா 15 நாட்டு நமக்கு கிடைக்கும். 15 நாட்டும் நம்ம பீட்ஸ் கோத்து இணைச்சிட்டு மேலே 3 லைனும் கீழே 3 லைன் போட்டிருக்கேன். டோட்டலாக 7 லைன் பேஸ் போட்டுட்டு அதை நம்ம கார்னர் டர்ன் பண்ணி அப்படியே கிராஸாக பின்னிட்டு வர வேண்டியதான். இதனுடைய அவுட்புட் மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குன்றதை நான் சொல்கிறேன். இதனுடைய அவுட்புட் மெஷர்மெண்ட் ஹைட்டு 9 இன்ச் இருக்குது, லென்த்து நமக்கு 9 இன்ச் இருக்குது. வித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 இன்ச்சு கிடைக்கிது. மொத்தமாக நம்ம 7 வரிசை போட்டிருக்கோம். நம்ம 4 இன்ச்சு கிடைக்கிது உங்களுக்கு. நல்ல ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் இதுக்குள்ளே தாராளமாக வைக்கலாம். அந்த அளவுக்கு நமக்கு லென்த்து கிடச்சிருக்கு பேக்கில். இது பார்த்திங்கன்னா ஹேண்டிலுக்கு பீடட் ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். இதே ஸ்கொயர் பீட்ஸில் ஒயிட் கலரில் பீடும் ஒரு பிங்க் கலர் பீடும் கலந்து கோர்த்து ஹேண்டிலில் நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஹேண்ட் ஸ்டிச்செல்லாம் எப்போதுமே நீட்டாக போட்டு கொடுப்போம். எந்த ஒரு ஜிப்பு இழுக்கும் பொழுது எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் நீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுப்போம். இந்த மாதிரி நீங்களும் பேகு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கும் பவுச் அட்டாச் பண்ணணும். நீங்கள் பேகை எனக்கு அனுப்பி வைக்கணும். அப்போ தான் அழகாக நான் ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும். பேகு இருந்தால் தான் கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து பண்ண முடியும். அதனால் நீங்கள் அப் அண்ட் டவுன் கொரியர் சார்ஜ் உங்களோடது தான். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு பேக்காக வேணாலும் வாங்கிக்கலாம். தேங்க்யூ.